நீ உண்மையிலேயே காத்து வாங்க தான் போனியா? இப்படி வேர்த்து இருக்கு. அது இல்ல, வெளிய ஒரே புழுக்கம், அதான். நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்க உன்னை பத்தி ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ என்ன பிளாக்மெயில் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டா, நான் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டினேன்னு சொன்னீங்களா? இன்ஸ்பெக்டர் உன்னை பத்தி அப்படி சொன்னப்ப எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஹாசினி அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவர் உன்னை கிரிமினல் ரேஞ்சில் பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா அவர் மட்டும் இல்ல, நானும் உன் மேல பல முறை சந்தேகப்பட்டிருக்கேன். எனக்கே கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. கொடுக்கறவங்களுக்கு தான் கேட்கிற உரிமையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எதையும் நான் உனக்கு கொடுத்தது இல்லை. உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் வாங்கி தரேன். அப்படியா? என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு செலவானாலும்? என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் கண்டிப்பா வாங்கி தரேன். ஒரு அழகான பட்டு புடவை வேணும். அவ்வளவுதானா? ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு துணி கடையே இந்த வீட்டுல இருக்கும். என்ன ஹாசன் இது? நான் தான் ஏஜே கிட்ட ஒரு புடவை வேணும்னு கேட்டேன். ஒரு புடவை, ஒரு கடையே வந்திருக்கு. ஏய் கேர்ள்ஸ், பாத்தீங்களா பாத்தீங்களா? ஹாசினி ஒரு புடவை வேணும்னு கேட்டதுக்கு ஒரு கடையே கொண்டு வந்துட்டான் என் பையன். பாத்தியா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம்னு? இத பாருங்க. நோ நோ. நல்லதானே இருக்கு. வை. கலர் நல்லா இருக்குல்ல? நல்ல கலர்ல சூப்பரா இருக்கு. நாட் ஓகே ஜெயம்மா. இதுவும் பிடிக்கலையா? இதுவும் நோ. என்ன ஜெயம்மா? இத்தனை புடவை ஒண்ணு கூடவா உனக்கு பிடிக்கல? பிடிச்சா எடுக்க மாட்டேனா? உனக்கு பிடிக்கலையா இல்ல செலக்ஷன் பண்ண தெரியல உனக்கு? ஓ, எனக்கு செலக்ஷன் பண்ண தெரியலையா? எல்லாம் மொக்க புடவையா கொடுத்துட்டு எடு எடுனா எப்படி எடுக்கிறது? நீங்க இந்த துணி கடையை செலக்ட் பண்ணதா சரியில்லை. தெரியும், கடைசியா எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு போய் புடவை வாங்கி தரேன்னு நான் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? ஓ, அப்ப சொல்லி காட்டுறீங்களா? உங்க புடவையே வேணாம் போங்க. ஏய் என்னது? மொத ஏஜே உனக்கு பிடிச்சத வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டிருக்கான், இப்படி இன்சல்ட் பண்ற? ஐயோ, உனக்கு என்ன மாதிரி புடவமா வேணும் சொல்லு. பிரைட் பிங்க்ல வயலட் கலர் பார்டர் வச்சு கோல்டன் ஜரிகையில குட்டி குட்டியா லீவ் டிசைன் அழகா போட்டு அந்த மாதிரி ஒரு சாரி வேணும். மாதிரி இல்ல, அதுதான் வேணும். ஓகே? பிரைட் பிங்க்ல வயலட் பார்டர், அதுல குட்டி குட்டியா லீஃப் டிசைன். இது எங்கேயோ பார்த்த மாதிரி. புடவை கிடைச்சிருச்சு. எங்க? அவ எந்த புடவைய கேக்குறான்னு உனக்கு தெரியுதா? அந்த பிங்க் வயலட் பிரவளையோட புடவை. அந்த புடவைய நீ எடுத்துட்டு வந்து கொடுத்து பாரு, உடனே ஓகே சொல்லிடுவா. அம்மா ப்ளீஸ், அது முடியாது. பிரபலியோட புடவை நான் கொடுக்க மாட்டேன்.
என்ன ஏஜே, என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வாக்கு மாற ஆள் கிடையாதுல. அப்புறம் அம்மா என் பிரபலியோட புடவைமா அது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வாக்கு கொடுத்துட்டல்ல, செஞ்சுதான் ஆகணும். ஓ, எடுத்து கொடு. ஓ, இந்த நீ ஆசைப்பட்ட புடவை. நான் தான் எந்த புடவையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இதை எடுத்து பாரு. இதுதான் நீ கேட்ட புடவை. எஸ் எஸ், இதேதான், இதே கலர் தான், இதே டிசைன் தான். ஐயோ சூப்பரா இருக்கு. எஸ், தேங்க் யூ ஹிட்லர். எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவையை கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இதே டிசைன், இதான் என்னோட ட்ரீம் புடவை. நான் கேட்ட டிசைனே எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க் யூ ஹிட்லர். தேங்க் யூ. சரி சரி, இனிமே இங்க இருக்க கூடாது. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த புடவையில ஹிட்லர் என்ன பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவாரு. நல்லாவே இல்ல. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. நான் புடவைய சொல்லல, நீ பண்ணது சொன்ன. நான் என்ன பண்ணேன்? ஏய், நடிக்காது. சரியான டிராமாக்காரி. டென்ஷன் பண்ணாதீங்க. நான் இப்போ நல்ல மூட்ல இருக்கேன். என்னமோ தெரியல, இந்த பிரவலி புடவைய கட்டினதுல இருந்து மனசு பூரா சாந்தி சாந்தின்னு கோவமே வர மாட்டேங்குது. ஆக்ட் டிராமான்னு சொல்லி என் கோவத்தை கிளப்பாதீங்க. ஏய், வாய மூடு. திருட்டுத்தனமா இந்த புடவைய வாங்கிட்டு சாந்தி பூந்தின்னு கதை வேற. உனக்கு பிரபலியோட புடவை வேணும்னா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு துணி கடைக்காரங்களை வர வச்சு இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லி மருமகள்களையோ அம்மாவையோ உட்கார வச்சு சும்மா இது செலக்ட் பண்ணு அது செலக்ட் பண்ணுன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எல்லாரையும். நான் கேட்ட டிசைன் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் இந்த புடவையை நீ பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்ல. அடி. என்ன இது தப்பா போட்டுக்கிட்டாங்க? வேற யாரு புதுசா? நான் இவள பார்த்ததே இல்லையே. எங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு அவள தெரியுமா? அவ யாரு? உனக்கு என்ன அத பத்தி? எனக்கு என்னவா? பொண்டாட்டிய வெளியே தள்ளிட்டு உள்ளுக்குள்ள இன்னொருத்தியோட அவருக்கு என்ன வேலை? உனக்கு தான் ஏஜினாலே ஆகாதே. ஹிட்லரை பார்த்தாலே பிடிக்காதுன்னு பீலா விடுவ. இப்ப என்ன புருஷன் பொண்டாட்டின்னு சீன போடுற? பிடிக்காதுங்கிறதுக்காக ரோட்ல போறவ வரவெல்லாம் ரூம்குள்ள போவாளா? எக்ஸ்கியூஸ் மீ, அவ ரோட்ல போறவ இல்ல, உரிமையோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவ. என்னது? அவ ஏஜேவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட். நெருக்கம்னா? இப்போ ரூமுக்குள்ள இருக்காங்களே அந்த அளவுக்கு நெருக்கம். உள்ள நெருக்கமா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன எதுக்கு பட்ட பகல்ல கதவை லாக் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு பிரவலி அத்தையோட இடத்துக்கு யார் வரணும்னு ஏஜே முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஹாசினி ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டான்னு ஏஜி ப்ரூவ் பண்ணிட்டா ஒப்பந்தப்படி ஹாசினி வெளியே போயிடுவா. அப்போ ஏஜேவோட அடுத்த பொண்டாட்டி உள்ள இருக்கிறவதான். ஏய் எங்க போற? உள்ள எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் என்ன காஃபி குடு. இல்ல தள்ளுங்க, நானே கொடுக்குறேன். ஏய் ஹாய். அடியே சப்ப மூக்கி, வீட்டு வாசல்லயே சொல்ல வேண்டிய ஹாய ரூம்குள்ள வந்து லாக் போட்டுட்டு சொல்றியா? என்ன பண்ற? காஃபி கொண்டு வந்திருக்கல, குடு. தேங்க்ஸ். இது வரைக்கும் ஒன்னும் நடக்கல. போ போ. ஒரு நிமிஷம். ஏய், அங்க என்ன தேடிட்டு இருக்கேன்? என் ட்ரெஸ் காணும் தேடிட்டு இருக்கேன். ட்ரெஸ் போட்டிருக்கேல, கொஞ்சம் வெளியே போறியா? பேசிட்டு இருக்கோம்ல. பேசுங்க பேசுங்க. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். நான் எதுக்கு நடுவுல? ஏய், நாங்க அண்ணன் தங்கச்சின்னு உன்கிட்ட சொன்னோமா? அப்போ வேற என்ன ரிலேஷன்ஷிப்? அது உனக்கு தேவையில்லாதது. இப்போ கிளம்பு. ஸ்லோ மோஷன்ல போறியா பக்கி? போ, போ. இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண மூக்கைய குத்துவேன். போச்சு போச்சு. ஆ என்னாச்சு ஏஜே? ஒண்ணும் இல்ல, ஜன்னல்ல இருந்து ஒரு காக்கா எட்டி பாத்துச்சு. இரு. ஐயோ, இவன் வீட்ல உள்ள 2 பேரும் என்னதாயா பண்றீங்க? ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கே. நான் கதவுல திறக்க மாட்டேன். எது இருந்தாலும் வெளியில இருந்தே பேசு. அட, கதவை திறங்க. உங்க தங்கச்சியோட புருஷன் வந்திருக்காரு. என்னது? யாரு? அது உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் குழந்தையும் வந்திருக்காங்க. வர. வா கணேஷ், வா. ஹாய். ஏஜே, கதவை சாத்திக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட, வெளிய இருந்த நாய்ஸ் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. கதவை நல்லா சாத்திட்டு போய் பேசுங்க.
இனி நீங்க எவ்வளவு நேரம் பேசினா எனக்கு என்ன? நீ என்ன காலம் பூரா ஏஜியோட வாழ போற பொண்டாட்டியா? நீ ஏன் அதுக்கெல்லாம் பொறாமப்படுற? ஏஜி எந்த லேடி கூட பழகுனா உனக்கு என்ன? நீங்க வந்தது ஏஜிவ ஜெயிலுக்கு அனுப்பதானே? உண்மையிலேயே உனக்கு அந்த அக்கறை இருந்தா வந்த கேர்ள் ஃப்ரெண்ட ஏஜியோட வெளிய சுத்துறதுக்கு சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு வேற எவிடன்ஸ் கிடைக்காதான்னு ரூம்ல தேடி இருப்ப. பேசிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்க, பசிக்கும்ல. சாரி சாரி சாரி, யூ கண்டினியூ. ஆனா நீ என்ன பண்ற? அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நாயா பேயா அலையற. இத பார், ஏஜே ஒரு கொலைகாரன். அவனை பத்தி நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. அவனை நம்பாத, அப்புறம் உனக்கு தான் ஆபத்து. சொல்லிட்டேன். நான் ஒன்னும் ஹிட்லரை நம்பல. நிரூபிக்கிற வரைக்கும் அவரு நிரபராதி தானே. ஏஜே பிரபலிய கொன்னத போன்ல பாத்துமா நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, கண்ணால் காண்பதெல்லாம் போயின்னு உனக்கு தெரியாதா? அத மட்டும் வச்சு நான் எப்படி முடிவு பண்றது? ஏய் முட்டாள், இத பார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து போதும் அட்வைஸ். சும்மா சும்மா போச்சா? இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வரல, நீ இருக்கிற அந்த கோல்டன் ரெசார்ட்டுக்கு வந்து உன்னை கொன்னே போடுறேன். மனசாட்சி சொல்ற மாதிரி ஆதாரம் ஒவ்வொன்னும் ஹிட்லருக்கு எதிராவே இருக்கே. ஆனா அவர் என்கிட்ட பாசமா நடந்துக்கிறத பார்த்தா கொலைகார மாதிரி தெரியல. என்ன ஒரு நாள் கூட தப்பா பார்த்ததில்ல. ஒரே ரூம்ல இருந்தாலும் எல்லாம் மீறினதில்ல. யார கொலை செஞ்சாருன்னு சொல்றாங்களோ அந்த பிரபலிய தான் ஹிட்லர் உசுரா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரே குழப்பமா இருக்கே. ஆனா கோல்டன் ரெசார்ட் என்ன எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குமா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. முன்னால ஒரே டிராபிக்கா இருக்குமா? ஆனா வேற ஏதாவது ரூட் இருந்தா போங்களேன். போலாமா? ஆனா பின்னாடி நிறைய வண்டி இருக்கு, ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஐயோ, நீங்க அவசரமா போகணும்னா ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்கண்ணா. இங்க இறங்கி அப்படியே குறுக்க நடந்து போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும். அதை தாண்டிங்கன்னா கோல்டன் ரெசார்ட்மா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. அம்மா, என்னது? என்னம்மா பண்றீங்க? அம்மா, எதுக்குமா இங்க படுத்துட்டு இருக்கீங்க? ட்ரெயின் வரப்போது, எழுந்திரீங்கம்மா. எழுந்திரீங்க அம்மா, எழுந்திரீங்கன்ற. ட்ரெயின் வரட்டும்னு தாம்மா படுத்திருக்கேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எழுந்திரீங்கம்மா, ப்ளீஸ் எழுந்திரீங்க. ட்ரெயின் வந்துற போதுமா? என்ன விடுமா, நான் சாகணும். என் பொண்ணு இதே இடத்துலதான் ரயில் அடிபட்டு செத்தா. நானும் அவ கூட போய் சேர்றேம்மா. நீ போமா, நீ போயிடு. நீங்க நான் வர மாட்டேமா. நீ தயவு செஞ்சு எழுந்திரீங்கம்மா. என்ன விடுமா, நான் சாகணும். விடுமா, நான் எந்திரிக்க மாட்டேன். நீ சாக விடுமா. வாங்கம்மா. என்னம்மா? என்ன விடுமா, வாங்க. சாகணும். ஐயோ, என்னம்மா இது? ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்கு. என்ன காப்பாத்த வந்து நீ மாட்டிக்கிட்டியம்மா. ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ, என் பொண்ணை கொன்ன இந்த ரயில் இந்த பொண்ணையும் காவு வாங்கிரும் போல இருக்கே. யாராவது வாங்கல. ஐயோ ஐயோ, கடவுளே, யாராவது வாங்கல. ஐயோ, இருமா, நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, ஹாசினி, ஏய், இங்க என்ன பண்ற? கால் மாட்டிக்கிச்சு. ரயில்வே ட்ராக்ல உனக்கு என்ன வேலை? ரொம்ப வலிக்குது. பண்றாது. கால் வர மாட்டேங்குது. நான் வந்துட்டேன்ல.
வலிக்குது. கால் கொஞ்சம் லூஸ் பண்ணு. ஐயோ ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. பதறாத. வா. வலிக்குது. நீ கோபத்தின் எச்சம், நான் சாபத்தின் எச்சம், நான் சேர்ந்தாலே அச்சம், விதி சேர்க்காதோ நீச்சம், நான் அடங்காத மானா, அட அலைகிறேன் நானா, நீ அறிந்திடும் தேனா, உன் உயிர் தொடுவேனா, குழலோது போத விரல்கள் மறக்குது இதுவா சொந்தம், நிழல் தேடும் போது வந்தா அதுதானே நம்பந்தம். அது ஓகே. இங்க என்ன உனக்கு வேலை? ரயில்வே தண்டவாளத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணு சொல்ல போய் மாட்டிக்காத, எஸ்கேப் ஆயிடு. அது வந்து ஹே, என்னாச்சு? கால் வலிக்குது. கால் மாட்டிக்கிச்சு, அதனால வலிக்குதா? உன்னால நடக்க முடியுமா? வா, தூக்கிட்டு போறவா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. வலிக்காதே. இல்ல. நாங்க தேய்ச்சா ரொம்ப வலிக்குது, புருஷன் தேய்ச்சா மட்டும் உனக்கு நீவி விடுற மாதிரி இருக்கா? உன்ன சரி சரி, நான் எதுக்கு? இது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். சிவ பூஜையில யாரோ பூந்த மாதிரி ஆயிடும். நான் இருந்தா எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு? வாங்க வாங்க வாங்க, போலாம் போலாம் போலாம். போ. எனக்கு ஆபத்துன்னதும் எப்படி அங்க வந்தீங்க? இதுதான் வேவ் லென்த்ங்கிறது. நீங்க மட்டும் வரலன்னா நான் ரயில்ல அடிபட்டு செத்துருப்பேன். எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உன்னை சரியான நேரத்துல வந்து காப்பாத்தின என்னால என் பிரவளிக்காவை காப்பாத்த முடியாம போச்சு. என் உசுரை காப்பாத்திட்டு நீ நிம்மதியா தூங்குற ஹிட்லர். ஆனா நான் தான் தூக்கு வராம தவிக்கிறேன். உன்னை சரியான நேரத்துல வந்து காப்பாத்தின என்னால என் பிரவளிக்காவை காப்பாத்த முடியாம போச்சு. நீ நல்லவனா கெட்டவனா? ஒரு பக்கம் வீடியோல பார்க்க பயங்கரமா இருக்க, இன்னொரு பக்கம் என்ன காப்பாத்தி கடவுளா மாறுற. கல்யாண தண்ணிக்கு போயிட்டு திரும்ப நான் வீட்டுக்குள்ள வந்தது வாழ்றதுக்கு இல்ல, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. பிரபலிய நீங்க கொன்னதுக்கு ஆதாரத்தை தேடிதான் வந்திருக்கேன். எவிடன்ஸ் கிடைச்சா நான் போயிடுவேன். எங்க அப்பாவை விக்ரம் கிட்ட இருந்து காப்பாத்த இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஆனா இப்போ
எங்க அப்பாவை காப்பாத்துறத விட நீங்களும் ஜெயம்மாவும் என் மேல வச்ச நம்பிக்கைய நான் காப்பாத்தி ஆகணும். இந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். இப்படிக்கு உங்க கேக்குக்காரி. நீங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதை பத்தி? என்ன பத்தி? நான் உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியுமே. என்ன புதுசா சொல்ல போறேன்? இது புதுசு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னா ஒண்ணும் வேணாம். இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? நம்ம இப்போ கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? என்ன திடீர்னு? எதுக்கு? அதை நான் கோயில்லயே சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி, சீக்கிரம் ரெடி ஆகு. இவர் என்ன புதுசா குழப்புறாரு? என்னாச்சு? ஏற முடியல என்னால. மெதுவா ஏறிட்டு போலவா? 2 படிக்கட்டே ஏற முடியல. இதுல இத்தனை படிக்கட்டு நான் எப்படி ஏறுவேன்? பேசாம இங்கே கற்பூரத்தை கொளுத்திடுங்க. கும்பிட்டு இப்படியே போயிடலாம். அகல முடியாது. கோயிலுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு என்ன தூக்கிட்டு தான் போகணும். நான் உன்னை தூக்கிட்டு போறேன். நான் என்ன உங்களுக்கு குழந்தையா? ஆமா, இன்னைக்கு நீ குழந்தைதான். ஏன்னா இன்னைக்கு தானே நீ பிறந்த. இன்னைக்கு உன் பிறந்த நாள் ஆச்சு. ஆமால. ஐயோ, மறந்தே போச்சு. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்? 3 பேரு. அப்பா, அம்மா, தங்கச்சி. சரி வா, உன்னை தூக்குறவா. அப்பாடா, என் உசுர தப்பிச்சுது. ஏய், அது நான் தான் சொல்லணும். அது சரி, இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். என் மேல அவ்வளவு ஆசையா? தம்பி, உன் பொண்டாட்டி வெறும் தலையோட இருக்காங்க. பூ வாங்கி கொடுக்கலாம்ல? நல்ல ஆள் கிட்ட சொன்னீங்க. இவராவது பூ வாங்கி தரதாவது. 2 முழம் கொடுங்கம்மா. இந்தப்பா. இந்தாங்க. சேஞ்ச் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. தம்பி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சீக்கிரம் பெத்துக்கோங்கப்பா. உங்க பொண்டாட்டியவே குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க. உங்க குழந்தைய நல்லா பாத்துப்பீங்க. என்னப்பா, நீயே தலையில வச்சு விடுப்பா. நான் தான் உங்களை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு இன்னும் நம்புறீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட்? அதை நிரூபிக்க தானே உன்னை இன்னும் வீட்லயே வச்சிருக்கேன். சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்பதான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு கட்டின தாலியோட ஸ்டேஷனுக்கு போனவ தானே நீ. இது என்ன புதுசா கேக்குற? நான் இப்பவும் அதே நினைப்போட இருந்தா கொலைதான்.
இந்த மலை உச்சியில இருந்து உன்னை தள்ளி விட்டே கொன்னுடுவேன். சொல்லு, என்ன விஷயம்? அத சொல்லிட்டு உங்க பக்கத்துல நிக்க முடியாது. சொல்ல வேண்டியத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இத படிங்க. நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். லெட்டரா? ஐயோ கடவுளே, ஹிட்லர் படிச்சுட்டு கொலவெறியாக போறாரு. என்ன எப்படியாவது காப்பாத்து. சாரி அங்கிள். இட்ஸ் ஓகே. எங்க காணோம்? பக்கத்துல தானே நின்ன. விஷயத்த சொல்ல வேண்டியதானே. சும்மா லெட்டர் எழுதுறாங்க. Stupid. என்ன ஹிட்லர் நார்மல் மோட்ல இருக்காரு? லெட்டரை படிச்சிருந்தா இந்நேரம் ஃபயர் மோடுக்கு போயிருப்பாரு. ஒருவேளை என்ன மன்னிச்சிட்டாரோ? லெட்டரை படிச்சிட்டீங்களா? அதான் அதுக்குள்ள ஒரு பால் விழுந்து அது காத்துல பிறந்து எங்கேயோ போயிடுச்சு. அது உன்ன மாதிரிதான் ஒரே இடத்துல நிக்காத அடங்காப்பிடாரியா இருக்கு. ஒரு லெட்டரை கையில பிடிக்க தெரியல, வாய் மட்டும் நல்லா காது வரைக்கும் நீளுது. சரி, லெட்டர் தான் இல்ல, உன் வாயிலேயே சொல்லு. சொல்லு. எனக்கு பர்த்டேன்னு ஆசையா கூட்டிட்டு வந்தவரை ஏன் டென்ஷன் பண்ணணும்? வீட்டுக்கு போய் சொல்லிடலாம். அத அப்புறம் சொல்றேன். என்ன உன் வாய வாடகைக்கு விட்டுருக்கியா? சேட்டு கடையில அடமானம் வச்சிருக்கேன். போற வழியில மீட்டுட்டு போயிடலாம் வாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. எப்படிமா எங்க செலிப்ரேஷன்? அப்பா எப்ப வந்தீங்க? ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு பேரு தான்மா சர்ப்ரைஸ். மாமா தான் எங்க எல்லாரையும் வர சொன்னாருக்கா. என்ன பார்க்காது, எல்லாமே அம்மாவோட ஏற்பாடு தான். ஏய் என்ன பார்க்காத, உன் பர்த்டே செலிப்ரேஷனை சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னது என் பேட்டா தான். என்ன ஏஜே, உன் பொண்டாட்டிக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது நீ, பாராட்டு எனக்கா? அச்சாகே, நல்லா இருக்கு உன் கதை. Wish you many happy returns of the day. Thank you. வெட்டுமா? ஊதுக்கா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday.
இப்பதான் சந்தோஷமா இருக்க பாத்தியா? கேக் எடுத்து முதல்ல மாப்பிள்ளைக்கு விட்டுமா. ஆமா. குடு. பைத்தியம், என்ன பண்ற? தேங்க்ஸ் அண்ணா. எதுக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தெரியும்ல. தயவு செஞ்சு அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி தொலை. இந்த மாதிரியான ஒரு கேவலமான ரியாக்ஷன் உன் மூஞ்சில பார்த்ததே இல்ல, பயமா இருக்கு. இது நல்ல ரியாக்ஷன் தான். என் பர்த்டேவை இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ, அவ்வளவுதானா? என்ன இப்படி சாதாரணமா சொல்றீங்க? எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்க ஃபேமிலிய சீக்ரெட்டா வர வச்சு பர்த்டேக்கு விஷ் பண்ணி அசத்திட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. அவ்வளோ பாசமா என் மேல? பாசமும் இல்ல, வேஷமும் இல்ல. நீ ஏன் ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத. என்ன சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணது அக்கறையில இல்லையா? ஷோ, உதவாக்குற பொண்ணே. ரோட்ல ஒரு பிச்சைக்காரி சோகமா உட்காந்துட்டு இருந்தா போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து 5-10 ரூபாய் கொடுப்போம், அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அப்போ நான் என்ன பிச்சைக்காரியா? பின்ன என்ன, நீ லட்சாதிபதியா? ரயில்வே ட்ராக்ல உன் கால் சிக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்து போமாங்கிற பயத்துல இருப்ப. சரி, உன்னை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கலாம் தான் இந்த ஏற்பாடுலாம் செஞ்சேன். அத போய் நீ பெருசா நினைச்சுக்கிட்ட. அட பாவி ஹிட்லர். அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஆசைப்பட்டு பண்ணலையா? மாட்டோட ஆசைக்காகவா மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கலுக்கு ஒரு மாடு தேவை, அவ்வளவுதான். அப்போ நானும் மாடும் ஒண்ணா? சரி, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாட்டுக்கு ஒரு சூடு தான். ஆனா உனக்கு எத்தனை சூடு வச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிறிய. ஹலோ, என்னையா சொல்ற? நான் பாட்டுக்கு எனக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறத நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்ல. என் ரெஸ்டாரண்ட்ல என் ஸ்டாஃபுக்கு மாசத்துக்கு இந்த மாதிரி 3 பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுவோம். அப்படி பார்த்தா அவங்க எல்லாம் என்ன ஸ்பெஷலா? தே ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது, புரியுதா? ஹிட்லருங்கிற பேரை சரியாதான் வச்சிருக்காங்க. அப்ப இவரு பிரியப்பட்டு எனக்கு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலையா? உடைச்சு. சிரிக்கா, எனக்கு எரிச்சலா இருக்கு. சாரி ஹிட்லர், நான் இங்க வந்தது நீ பிரவலிய கொன்ன எவிடன்ஸ் எடுக்கதான். உன் மச்சான் விக்ரம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டுதான் என்ன இங்க அனுப்புனாரு. ஹிட்லர் இன்னும் ஏன் பார்க்கல? எங்க இருக்காரு? ஐயோ, மெசேஜ் பாரியா? யாரு? கதவு திறந்துதான் இருக்கு. ஹாப்பி பர்த்டே. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தனை தேங்க்ஸ் சொன்ன, இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிற? இப்பதான் மாடு பிச்சைக்காரினெல்லாம் திட்டிட்டு போனீங்க, இப்ப வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க. கிஃப்ட கொடுத்துட்டு மறுபடியும் திட்ட போறீங்களா? இப்ப நான் சந்தோஷப்படுறதா வேணாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுதான் நிஜம். குழந்தைக்கு மிட்டாய் போக்கு காட்டி கடைசியில் கொடுக்கறோம் இல்லையா? நீ கைய நீட்டிக்கிட்டு
மிட்டாய்க்கு ஏங்குற குழந்தை மாதிரி இருக்கிற உன் முகத்தை பாக்குறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்படின்னா என்ன ஏங்க வச்சதுக்கு பரிகாரமா நீ நல்லவ, நாளும் தெரிஞ்சவ, புத்திசாலி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுங்க. மூணுத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. விஷ் பண்ணுங்கண்ணா. சரி, அப்படின்னா நீ கால்ல விடணும். அதுக்கெல்லாம் நோ சான்ஸ். அப்போ இதுக்கும் நோ சான்ஸ். அப்ப என்ன திட்டியாவது பிளஸ் பண்ணுங்களேன். கேக்காரி, லூசு, மென்டல், பைத்தியக்காரி, அரவேக்காடு, 100 வருஷம் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இரு. தேங்க்யூ 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 சோ மச் ஹிட்லர். முத்துமால தேங்க்யூ ஹிட்லர், தேங்க்யூ சோ மச். கேக்காரி, வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க? பாருங்க, கார்டன்ல பட்டர்ஃப்ளை படுத்திருக்க மாதிரியே இல்ல? பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு அனகொண்டா பாம்பு ஒரு ஆட்டை முழுகி படுத்த மாதிரி இருக்கு. அனகொண்டா பாம்பா? யார் உன்னை இப்ப இங்க படுக்க சொன்னது? இல்ல, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் வந்து படுத்தேன். நான் உன்னை பெட்ல படுக்க சொன்னேனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பட்டா போட்ட மாதிரி பெட்ல வந்து படுப்ப? ஏந்திர முதல்ல வா. என்ன வேகமா எந்திரிக்க தெரியாதா? ஃபாஸ்டா தானே வரேன். உன்ன இடுப்பு போச்சு அம்மா. ஐயோ, கிளம்பு. ஐயோ, விழுந்து எனக்கு கை உடைஞ்சுதா கால் உடைஞ்சுதான்னு பார்க்காம நீ பாட்டுக்கு பெட்டுக்கு பேன் பார்த்துட்டு இருக்க. நீ படுத்த பெட்ட ஃபினாயில் ஊத்தி தான் கழுவணும். இந்த மேட்ரஸ் ஈரமாயிடும்னு பாக்குறேன். நான் இந்த ரூம்ல தானே படுக்கிறேன். ரூமையும் ஃபெனாயில் போட்டு கழுவ வேண்டியதானே? ஏன் நான் படுத்தா இந்த பெட்டுக்கு என்ன காய்ச்சல் வந்துருமா? இத்தனை நாள் நீ தரையில தானே படுத்த. இப்போ என்ன புதுசா சொகுசு வேண்டி கிடக்கு? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, அப்படியே தலையில ஏறி உட்கார்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவியே. பேச்ச மாத்தாதீங்க. எதுக்கு கீழே தள்ளி விட்டீங்க? குட் நைட். குட் நைட்டா? யோ ஹிட்லர், கண்ணு தர. குட் நைட் ஒரு தரோம், குட் நைட் 2 தரோம், குட் நைட் 3 தரோம். எனக்கு பேட் நைட்ட கொடுத்துட்டு நீ குட் நைட்ட ஏலம் போடுறியா? எந்திரியா? 1 2 3. இப்ப எதுக்கு கவுண்ட் பண்ற? இப்போ நான் 10 என்றதுக்குள்ள நீ கம்முன்னு படுத்து தூங்கல, நீ ரூமுக்கு வெளியில தான் கிடப்ப. ஐயோ, 4 5 யோ படுத்துட்டேன். 6 யோ ஹிட்லர், நீ கண்ணை தானே மூடுன, காதையமா மூடுன. அத படுத்துட்டேன்னு சொன்னல, கேக்கலையா? நன்றி, வணக்கம். என்ன வெளியே தள்ளுறதுக்கு என்ன நீ, அதே மாதிரி உன்கிட்ட இருந்து உண்மையை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன போறேன். இப்ப நான் 1ல இருந்து 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ எழுந்திருச்சுட்டா நீ நல்லவ, எந்திரிக்கல நீ கெட்டவ. 1 2 7 8 பிசாசு, ஏன் உன் மூஞ்சி அவ்வளவு கிட்டக்க வச்சிருக்கேன்? டெஸ்ட். டெஸ்டா? டெஸ்ட்னா காதுல விழுந்துச்சு. ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன், அது உங்களுக்கு அப்படி கேட்டுருச்சு. ஹேய் மென்டல்,
தூங்கிட்டு இருக்கிறவன போய் எழுப்பி இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொல்லுவியா? எதுக்கு இப்படி ராபி சாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க நீ? நான் தண்ணி குடிக்க வந்தேன். அப்ப குடிச்சு தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க? குடிச்சியா? கம்முனு படு. குட் நைட். டெஸ்ட்ல நல்லவன்னு வந்துச்சு. இந்திரச்சா கிட்டவன் ஆயிட்டாரே, அது எப்படி? ஏய், என்ன முணுமுணுக்குற? குட் நைட் ஒரு தரம், குட் நைட் 2 தரம், குட் நைட் 3 தரம். இந்த ஹிட்லர் எந்த டெஸ்ட்லயும் சிக்காம தப்பிக்கிறாரே, என்ன பண்றது? ஒன்னும் இல்ல சாமி, என் புருஷன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அத மறைக்கிறாரு. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியல. அது என்னன்னு தெரியாம அவரோட என்னால வாழ முடியாது சாமி. நீங்க தான் அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். உன் புருஷன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. திருட்டு வழியில சம்பாரிச்சானா, இல்ல உனக்கு தெரியாம சின்ன வீடு ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கானா, இல்ல கொலை ஏதாவது பண்ணிட்டானா? நீங்க காரணத்தை விடுங்க சாமி, தீர்வை மட்டும் சொல்லுங்க. இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? ரகசியத்தோட முழு கணம் தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி மருந்தோட அளவு தர முடியும். நீங்க சாமியார் மாதிரி பேசுங்க, துணி தைக்க அளவு ஜாக்கெட் கேக்குற டெய்லர் மாதிரி பேசாதீங்க. ஹிட்லர் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு தெரியாதப்போ நான் எப்படி சாம்பிள் பீஸ் தர முடியும்? அவர் ஏதோ பெரிய தப்ப மறைக்கிறாரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கு தோராயமா ஒரு மருந்து கொடுங்க. நீ சரியான கொடாகண்டி. உன்கிட்ட அந்த மனுஷன் ரகசியத்தை மறைச்சதுல தப்பே கிடையாது. சரி, எப்படியோ போ. உன் புருஷன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு நிமிஷம் இரு. இதான் பாதாள மனோகல்ப லேகியம். இத உன் புருஷனுக்கு தெரியாம பால்ல கலந்து கொடு. அப்புறம் பாரு, தண்ணி பைப்ல தண்ணி தட தட கொட்டா மாதிரி உண்மை மொத்தத்தையும் கொட்டிடுவான். கேட்சிச்சு. யோ ஹிட்லர், நீ யார வேணா ஏமாத்தலாம், இனி என்ன மட்டும் ஏமாத்த முடியாது. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? பெரிய நடிகையாகி கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு கலக்க வேண்டியவள சீரியல் வில்லியாக்கி இப்படி பால்ல மருந்த கலக்க வச்சுட்டாங்களே. ஏய் ஹாசினி, ஏய் ஹாசினி, சீக்கிரம் வா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. நானும் உன் வேலையாதாயா இருக்கேன். இப்போ வர போறியா இல்லையா? இப்படி ஒரு வேலையை செய்ய விடுறியா? சரி, போயிட்டு வரதுக்குள்ள நல்லா கலக்கட்டும். ஏய் கேக்காரி, வர்றேன். லூசு, இப்ப எதுக்கு உயிர் போற மாதிரி கத்துறீங்க? என்னோட ஃபைல் ஒன்னு காணோம். இங்க நைட் ஸ்டாண்ட்ல தான் வச்சிருந்தேன், தேடி எனக்கு கொடு. என்ன கேட்டா? நான் என்ன உங்க அசிஸ்டண்டா? அசிஸ்டன்ட் இல்ல, அடிமை. அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, ரொம்ப பாலை குடிக்க மாட்டாரு. ஃபைல எடுத்து கொடுக்க வேண்டியது இந்த அடிமையோட வேலை. சீக்கிரம் கொடு. இங்க வச்சிருப்பாரு. இந்த அடிமைக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இருந்தா சொல்றேன், கிளம்பு. நான் உனக்கு அடிமையா? இரு, அந்த பாலை குடிச்சதும்
நீ தான் எனக்கு அடிமை. ஆளு காணோம். இந்த கிளாஸ்ல தானே ஊத்தி வச்ச.